காவிரியில் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறக்க எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகாவில் போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் கர்நாடக மாநிலம் மாண்டியாவில் முதலமைச்சர் விஜயன் ஜனநாயகன் திரைப்பட போஸ்டரை கிழித்து எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கின்றனர். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறக்க எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகாவில் போராட்டம் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது கர்நாடக மாநிலம் மாண்டியாவில் முதலமைச்சர் விஜயின் ஜனநாயகன் திரைப்பட போஸ்டரை கிழித்து தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கின்றனர். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். தமிழக முதலமைச்சர் சர் ஜோசப் விஜய் தமிழ்நாட்டிற்குரிய பங்கு நீரை பெறுவதற்கான முயற்சியிலே காவிரி விவகாரத்தை முன்வைத்து ஈடுபட்டு வருகின்றார். இந்த நிலையில்தான் கர்நாடகத்திற்கு நேரில் சென்று பேசுவதற்கு முதலமைச்சர் திட்டமிட்டிருப்பதாக தொடர்ந்து தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இது மட்டுமல்லாமல் முதலமைச்சருடைய அறிவுறுத்தல்படி காவிரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டத்திலே வாதங்கள் முன்வைக்கப்பட்டு தமிழ்நாட்டிற்குரிய பங்கு நீரை இந்த மாதத்தில் திறக்க வேண்டும், 3000 கன அடிக்கு மேலே நாள்தோறும் திறந்து விட வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் தமிழ்நாடு பெற்றிருக்கின்றது. இந்த நிலையில்தான் முதலமைச்சருடைய இந்த தொடர்ச்சியான நடவடிக்கைகளுக்கு கர்நாடகாவை சார்ந்த சில அமைப்புகள் வழக்கமாக காவிரி பிரச்சனை எழும்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய பேருந்துகளை நிறுத்தக்கூடியவர்கள், கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகளுக்கு எதிராக போராட்டம் நடத்தக்கூடியவர்கள் தற்போது தமிழக முதலமைச்சருடைய திரைப்படமான ஜனநாயக திரைப்படத்தினுடைய போஸ்டர்களை கிழித்திருக்கின்றார்கள். பெங்களூரு உட்பட கர்நாடக மாநிலத்தினுடைய பல்வேறு முக்கிய நகரங்களிலும் இந்த போஸ்டர் கிழிப்பு நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஜனநாயகன் திரைப்படம் கர்நாடகத்திலும் வெளியாகி ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் காவிரியிலே தமிழ்நாட்டிற்குரிய தண்ணீரை வழங்க வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளை தமிழக முதலமைச்சர் எடுத்து வரக்கூடிய நிலையிலே அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் கர்நாடக மொழி சார்ந்த அமைப்புகள் உள்ளிட்டவர்கள், கன்னட அமைப்பை சார்ந்தவர்கள் எல்லாம் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. மாண்டியா பகுதியில் முதலமைச்சர் விஜயனுடைய பல இடங்களில் கிழிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கர்நாடகாவின் மாண்டியாவில் விஜயனுடைய ஜனநாயகன் திரைப்படம் கிழிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அங்கு முக்கியமாக அருகில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களிலும் கூட வழக்கமாகவே மாண்டியா மாவட்டத்தில் அதிகப்பட்ட போராட்டத்தில் ஈடுபடுவார்கள். காவிரி தமிழ்நாடு காவிரியில் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறக்க எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகாவில் போராட்டம் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது கர்நாடக மாநிலம் மாண்டியாவில் முதலமைச்சர் விஜயின் ஜனநாயகன் திரைப்பட போஸ்டரை கிழித்து தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கின்றனர். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், தொடர்ந்து தகவல்களை வழங்கலாம். முதலமைச்சரை பொறுத்தவரை கர்நாடகத்திடமிருந்து காவிரியில் உரிய நீரை தமிழகத்திற்கு ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒழுங்காற்றுக்குழு ஆணையம் வழங்கி இருக்கக்கூடிய நீரை பெறுவதற்கான முயற்சியிலே தொடர்ந்து ஈடுபட்டிருக்கின்றார். இந்த நிலையில்தான் தேவைப்பட்டால் கர்நாடகத்திற்கு நேரில் சென்று வலியுறுத்தவும் முதலமைச்சர் திட்டமிட்டு வருகின்றார். அதை தெரிந்து கொண்ட கர்நாடக அமைப்புகள், குறிப்பாக மாண்டியா மாவட்டத்தில் செயல்படக்கூடிய கன்னட அமைப்புகள் முதலமைச்சருடைய திரைப்பட போஸ்டர்களை கிழித்திருப்பது தெரிய வந்திருக்கின்றது. முதலமைச்சருடைய திரைப்படம் கர்நாடக மாநிலத்தினுடைய பெங்களூரு உட்பட முக்கிய நகரங்கள் அனைத்திலுமே கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக திரையிடப்பட்டு நல்ல வசூலை ஈர்த்து வருகின்றது. கர்நாடகத்திலும் முதலமைச்சருக்கு பெரிய ரசிகர்கள் இருக்கின்றார்கள். குறிப்பாக கடந்த மாதத்திலே அவர் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய முக்கிய கோவில் ஒன்றுக்கு சென்ற பொழுது அங்கே ஏராளமான கர்நாடக மொழி பேசக்கூடிய தமிழக முதலமைச்சருடைய ரசிகர்களும் வழிநெடுக காத்திருந்து முதலமைச்சருக்கு வரவேற்பெல்லாம் தெரிவித்திருந்தார்கள். எனவே முதலமைச்சருக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் கர்நாடகத்தில் இருக்கின்றது. ஆனால் மாண்டியா மாவட்டத்திலே வெற்றிகரமாக அந்த ஜனநாயகன் திரைப்படம் முதலமைச்சர் நடிப்பில் வெளிவந்து கர்நாடகாவில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே முதலமைச்சருடைய செயல்பாடுகளுக்கு கர்நாடகத்திடம் இருந்து தண்ணீரை பெறுவதற்கு அவர் சட்டப்பூர்வமாக எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள் உள்ளிட்டவற்றையெல்லாம் எதிர்த்து இந்த செயலில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்திருக்கின்றது. மாண்டியா மாவட்டம் மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களிலும் ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய போஸ்டர்கள் கிழிக்கப்பட்டிருப்பதாக கர்நாடகத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதலமைச்சர் விரைவில் கர்நாடகத்திற்கு சென்று அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய டி.கே. சிவகுமாரை சந்தித்து அவர்கள் வசம் இருக்கக்கூடிய அந்த அணைகளில் இருந்து உரிய தண்ணீரை திறக்க வேண்டும் என்று வலியுறுத்த திட்டமிட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. எனவே தமிழகத்திற்குரிய பங்கு நீரை கர்நாடகா வழங்க வேண்டும் என்று சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளையும் முதலமைச்சர் ஒரு பக்கம் எடுத்து வருகின்றார். அது மட்டுமல்லாமல் டி.கே. சிவகுமார் கர்நாடக முதலமைச்சர் அவரையும் நேரில் சந்தித்து வலியுறுத்துவதற்கு முதலமைச்சர் திட்டமிட்டு வரக்கூடிய நிலையில் தான் இப்பொழுது
இந்த வகையிலே கர்நாடகாவை சார்ந்த சில அமைப்பினர் முதலமைச்சருடைய திரைப்பட போஸ்டர்களை கிழித்திருக்கின்றார்கள். எனவே முதலமைச்சர் திட்டமிட்டபடி கர்நாடகத்திற்கு செல்வாரா என்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கின்றது. பாதுகாப்பு உள்ளிட்டவை தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டுதான் முதலமைச்சருடைய கர்நாடக பயணம் திட்டமிடப்படும். ஏனென்றால் காவிரி விவகாரம் எழும்போதெல்லாம் கர்நாடகத்திலே இதுபோன்று தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான போராட்டங்கள் வலுப்பெறுவது வழக்கம். குறிப்பாக மாண்டியா மாவட்டத்தில் பெரிய அளவில் போராட்டங்களை எல்லாம் அங்கே விவசாய அமைப்பு என்ற பெயரிலே கன்னடத்தை சார்ந்த ஒரு சில அமைப்புகள் செய்வார்கள். எனவே முதலமைச்சர் திட்டமிட்டிருந்தால் ஒருவேளை அந்த பயண திட்டம் உறுதி செய்யப்படுமா என்பது தற்போது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. ஏனென்றால் முதலமைச்சர் கர்நாடகத்திற்கு செல்லும் பொழுது அவரை வரவேற்பதற்கு கர்நாடக அரசு சார்பிலே ஏராளமான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். முதலமைச்சர் வந்தால் அவரோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்குரிய அரங்கங்கள் எல்லாம் புதுப்பிக்கப்பட்டு வருவதாக அங்கிருந்து பல காணொலிகள் வெளியாகி இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் கர்நாடகம் முதலமைச்சர் வரும் பொழுது தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கர்நாடகத்திற்கு செல்லும் பொழுது ஹெலிகாப்டர் மூலமாக அவரை மேகதாது அணை அமையக்கூடிய இடத்தை எல்லாம் சென்று காட்டுவதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும், ஆனால் அதற்கு முதலமைச்சர் உடன்பட மாட்டார். முதலமைச்சர் அங்கு சென்றால் பேச்சுவார்த்தையில் மட்டும்தான் ஈடுபடுவார் என்ற தகவல் எல்லாம் வெளியாகி வருகின்றது. அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சருடைய கர்நாடக பயணம், அந்த பயண திட்டம் இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்றாலும் கூட முதலமைச்சர் ஒருவேளை கர்நாடகா சென்றால் அங்கே காவிரி தொடர்பான பேச்சுவார்த்தையில் மட்டும்தான் ஈடுபடுவாரே தவிர கன்னட முதலமைச்சர் திட்டமிட்டிருப்பதை போன்று ஹெலிகாப்டர் மூலமாக பயணித்து மேகதாது அணை இருக்கக்கூடிய பகுதிகள் மற்றும் மற்ற அணைகளில் ஹேமாவதி, ஹேரங்கி, கிருஷ்ணராஜசாகர் உள்ளிட்ட அணைகள் எல்லாம் இருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.